பாஜகவை அதிமுக வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறை கிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த கைது நடவடிக்கையிலிருந்து வெளியில வரணும், அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் போடப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. இதுல வந்து மக்கள் நலனோ வேற எந்த நலனோ கிடையாது. இப்போ மக்களை காப்போம்னா எதுல இருந்து காக்க போறாங்களா? மக்களை சரியில்லை, மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க. இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இது வந்து ஒரு உள்த்து போன வாதம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அதிமுக ஆட்சியில வந்து 2000 குற்றங்கள் நடந்துச்சு, இப்ப திமுக ஆட்சியில வந்து 5000 குற்றங்கள் நடக்குது, இல்லைங்க 3000 குற்றங்கள் நடக்குது, இல்ல 2500 குற்றங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆமாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லலாம். ஐயா குறைந்து இருக்கிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா என்ன சொல்லுது? குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. ஸோ குறைஞ்சிருக்கும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற ஒரு முன்னையான வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள்? தமிழ்நாட்டு மக்களை ஏன் இவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறார்கள்? ஏன் இந்த வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த சோசியல் மீடியால எல்லாமே வந்து காட்டன் கேமரா, எவ்ரி இன்சிடென்ட் இஸ் காட்டன் கேமரா. ஸோ அதை வந்து இவங்க வந்து போட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு எமோஷனலாக கொண்டு போக முடியுமான்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள்.